أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ قال موسى لفتاه لا أبرح حتى أبلغ مجمع البحرين أو أمضي حقبا فلما بلغا مجمع بينهما نسيا حوتهما فاتخذ سبيله في البحر سربا فلما جاوزا قال لفتاه آتنا غداءنا لقد لقينا من سفرنا هذا نصبا قال أرأيت إذ أوينا إلى الصخرة فإني نسيت الحوت وما أنسانيه إلا الشيطان أن أذكره واتخذ سبيله في البحر عجبا قال ذلك ما كنا نبغي فارتدا على آثارهما قصصا فوجدا عبدا من عبادنا آتيناه رحمة من عندنا وعلمناه من لدنا علما قال له موسى هل أتبعك على أن تعلمني مما علمت رشدا قال إنك لن تستطيع معي صبرا وكيف تصبر على ما لم تحط به خبرا قال ستجدني إن شاء الله صابرا ولا أعصي لك أمرا قال فإن اتبعتني فلا تسألني عن شيء حتى أحدث لك منه ذكرا صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمد صلوات الله عليه وسلامه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. மேலான கண்ணியமான பிரியவர்களே சகோதரர்களே, நாம் தொடர்ந்து சூரத்துல் கஹ்ஃபுடைய தஃப்சீரை பார்த்து வருகிறோம். அதிலே நேற்றைய பாடத்திலே சூரத்துல் கஹ்ஃப் உள்ளடக்கியுள்ள மூன்றாவது சம்பவம் மூசா அலைஹிஸ்ஸலாம் இன்னும் ஹதிர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இந்த இரண்டு நபிமார்களுக்கிடையிலே அவர்கள் இருவரும் செய்த ஒரு பயணத்தின் விளைவாக ஏற்பட்ட சில தகவல்கள், நிகழ்வுகள், அவற்றை நாம் நேற்று பார்த்தோம். அதிலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹதரத் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏன் ஏற்பட்டது என்பதை நாம் பார்க்கையிலே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பனு இஸ்ரவேலர்களிடம் மக்களில் மிக அறிவுள்ளவன், மிக அறிந்தவன் நான் தான் என்று சொன்னது அல்லாஹு தஆலாவுக்கு பிடிக்காமல் ஆன காரணத்தினால் ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே எங்களுடைய ஒரு அடியார் இருக்கிறார், அவரு உங்களை விடவும் அறிந்தவர், உங்களிடம் இல்லாத இல்ம்
அறிவு அவரிடத்திலே இருக்குகின்றது என்று சொன்னபோது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்க ஆசைப்பட்டார்கள். அல்லாஹ்விடத்திலே அதற்கு எங்கே நான் சந்திக்க முடியும் என்று கேட்டபோது அல்லாஹ் தஆலா அதற்குரிய வழியை காட்டினான். எனவே அந்த சம்பவத்தை நாங்கள் பார்த்தோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே போகிறார்கள், அவர்களிடம் இருந்து அந்த இல்மை படித்துக் கொள்வதற்காக. பிறகு 2 பேருமாக சேர்ந்து மேற்கொண்ட பயணத்திலே 3 நிகழ்வுகள் நடந்தது. முதலாவது, கடலிலே அவர்கள் பிரயாணமாகும் போது கப்பலிலே பலகையை உடைத்த அந்த நிகழ்வு. 2வது, அந்த கடலிலிருந்து இறங்கி தரையிலே நடந்து போகும்போது ஒரு ஊரிலே பிள்ளைகள் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். ஹதரத் ஹதர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பிள்ளையுடைய கழுத்தை முறுக்கி அந்த பிள்ளையை கொலை செய்து விட்டார்கள். பிறகு 3வது நிகழ்வு, அந்த ஊருக்கு போய் சேர்ந்ததும் ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இருவரும் அந்த ஊர் மக்களிடத்தில் விருந்து சாப்பாடு கேட்டார்கள், உணவு கேட்டார்கள். அவர்கள் உணவு கொடுக்கவில்லை. பிறகு அந்த ஊரிலே ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சிவற்றை சாய்ந்து இருக்க கண்டு அந்த சிவற்றை நேராக கட்டி சீர் செய்தார்கள். இந்த 3 கட்டங்களிலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதிர்த்து கேள்வி கேட்டார்கள். இந்த கப்பலிலே மக்கள் எங்களை இலவசமாக ஏற்றிக் கொண்டு வந்திருக்கிறார்கள், எந்த பணமும் எடுக்கவில்லை, உபகாரம் செய்தார்கள், அதற்கு பகரமாக ஏன் கப்பலை உடைத்து விட்டீர்கள் என்று கேட்டார்கள். ஏற்கனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் தன்னோடு பிரயாணத்தில் கூட இருப்பதாக இருந்தால் நிபந்தனையிட்டார்கள், நான் செய்கின்ற எந்த வேலையையும் எதிர்த்து குறுக்கே கேள்வி கேட்கக்கூடாது என்று. அந்த நிபந்தனைக்கு மாற்றமாக முதலாவது கேள்வி எதிர்த்து பேசிய போது மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டேனே, என்னோடு உங்களுக்கு பொறுமையோடு பிரயாணம் செய்ய முடியாது என்று. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நான் மறந்து கேட்டுவிட்டேன். பிறகு 2வது தடவையும் கேட்டார்கள். அந்த பிள்ளையை கொலை செய்த போது அதை எதிர்த்தார்கள், அதை குறை சொன்னார்கள், ஏன் இப்படி செய்தீர்கள் என்று, எந்த குற்றமும் இல்லாத பிள்ளையை கொண்டு விட்டீர்களே என்று எதிர்த்து கேள்வி கேட்டார்கள். அதற்கு பிறகு மன்னிப்பு கொடுத்து 3வது தடவையாக அந்த ஊரிலே சென்று சிவற்றை கட்டி எழுப்பிய போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதையும் எதிர்த்து கேட்டபோது, இதனுடன் என்னோடு உங்களுக்கு தொடர முடியாது, நீங்கள் என்னை விட்டு பிரிந்து விடுங்கள் என்று ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை திருப்பி அனுப்பிய போது அந்த 3 நிகழ்வுக்குமான காரணங்களை சொன்னார்கள். முதலாவது, நான் அந்த கப்பலை உடைத்ததற்கான காரணம் என்ன? அந்த கப்பல் சில மிஸ்கீன்கள், சில வாலிபர்களுடைய கப்பல். அந்த கப்பலை வைத்துதான் அவர்களுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. உழைத்து சம்பாதித்து அவர்கள் தனக்கும் தங்களுடைய மற்ற குடும்பத்தினர்களுக்கும் சகோதரர்களுக்கும் செலவு செய்கிறார்கள். இந்த கப்பலை கொள்ளையடிக்குகின்ற ஒரு அரசன் இவர்கள் போகுகின்ற வழியிலே இருக்குகிறான். நல்ல கப்பலாக இருந்தால் அவன் எடுத்து விடுவான். நான் இந்த கப்பலை உடைத்தது அவன் பார்த்து, இந்த பழைய கப்பல், உடைந்த கப்பல், இதை எடுத்து எந்த பிரயோசனமும் இல்லை என்று விட்டு விடுவதற்காக வேண்டி. எனவே கப்பலை உடைத்தது அவர்களுக்கு நான் செய்த உபகாரம். கப்பலை உடைத்த காரணத்தினால் அந்த கப்பல் அவர்களிடமிருந்து பறிபோகாமல் பாதுகாக்கப்படும் என்று சொன்னார்கள். 2வது, அந்த பிள்ளையை கொண்ட விஷயம், அது அல்லாஹு தஆலாவுடைய உத்தரவின் பேரிலே அந்த பிள்ளையை அவர்கள் கொலை செய்ததை அவர்கள் சுட்டி காட்டினார்கள். வஅம்மல் குலாமு ஃபகான அபவாஹு முஃமினைனி, அந்த பிள்ளையுடைய பெற்றோர்கள் 2 பேருமே நல்ல ஈமானுடைய நல்ல மக்களாக இருந்தார்கள். இந்த பிள்ளை துகியானன் வ குஃப்ரா, இந்த பிள்ளையின் காரணமாக இந்த பிள்ளை மிக சேட்டைக்கார, குழப்பக்கார, நாசக்கார வேலைகளை செய்கின்ற குஃபருடைய பிள்ளையாக இந்த பிள்ளை உருவாக இருந்தான். எனவே அல்லாஹ்வின் உத்தரவு பேரிலே அந்த பிள்ளையை எடுத்துவிட்டு அந்த பிள்ளைக்கு பகரமாக அதைவிடவும் சிறந்த பிள்ளைகளை அல்லாஹ் தஆலா கொடுப்பதாக முடிவு செய்தான்
எனவே அல்லாஹ்வின் உத்தரவின் பேரிலே அந்த பிள்ளையை நான் கொலை செய்தேன் என்று ஹஜரத் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். இரண்டாவது விடயத்தில். மூன்றாவது விடயத்திலும் சொன்னார்கள், அந்த சிவருக்கு கீழே யத்தீமான பிள்ளைகளுடைய 2 யத்தீமான பிள்ளைகளுடைய அவர்களுக்கு சேர வேண்டிய சொத்து புதைத்து பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிவர் விழுந்து விட்டால் அந்த புதையல் வெளியே தெரிந்து ஆட்கள் அதை இழுத்து விடுவார்கள். அந்த யத்தீம்களுக்கு அந்த சொத்து போய் சேராது. ஆகையினால் அந்த சிவரை நான் சீராக கட்டி அந்த யத்தீம்களுக்குரிய செல்வத்தை பாதுகாப்பதற்காக அவ்வாறு செய்தேன் என்று ஹஜரத் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அந்த நடந்த 3 நிகழ்வுகளுடைய வெளிப்படைக்கு மாற்றமாக அதுக்குரிய விளக்கத்தை, அதுக்குரிய காரணத்தை அவர்கள் சொன்னார்கள். இந்த நிகழ்வை நாம் நேற்றும் பார்த்தோம். இருந்தாலும் மீண்டும் அதை ஞாபகமூட்டுவதற்காக நான் அதை குறிப்பிட்டேன். இந்த சம்பவத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் இன்னும் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம், ஏற்கனவே சொல்லப்பட்டது ஹதிர் ஹிதுர் ரெண்டும் சொல்லலாம். பொதுவாக நடைமுறையில் புழக்கத்திலே எல்லோரும் ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் ஹிதுர் என்று சொல்வது பழக்கம். பேர்களும் வைத்திருக்கிறார்கள், ஹிதுர் முஹம்மது ஹிதுர் என்பதாக. ஹிதுர் என்று சொன்னால் ஹிதுர் என்றும் சொல்லலாம், ஹதிர் என்றும் சொல்லலாம். இந்த ரெண்டிலையும் ஹதிர் என்று சொல்வதுதான் சகல சிறந்தது, ஏற்றமானது. எனவே நான் இடையே ஹதிர் என்றும் இடைக்கிடையே ஹிதுர் ரெண்டையும் மாத்தி சொன்னது. 2 மாதிரியும் சொல்லலாம். ஆனால் சிறந்த உச்சரிப்பு ஹதிர் என்று சொல்வதுதான். ஹதிர் என்று சொன்னால் பசுமைக்கு சொல்லுவது. பசுமையான இடம், பசுமையான மரம் செடி கொடி, நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய மரக்கறி வெஜிடபிளுக்கு கூட சொல்லலாம். அரபியில சொல்லப்படுவதுண்டு, ஹதரவாத் ஹதிர் என்று சொல்லப்படுவதுண்டு. எனவே ஹஜரத் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பட்டப்பெயர் தான் ஹதிர் என்பது. அவர்களுக்கு ஏன் அந்த பெயர் வந்தது என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்த முஅஜிஸா என்னவென்று சொன்னால், அவர்கள் எந்த இடத்தில் போய் உட்கார்ந்தாலும் அந்த அவர்கள் உட்கார்ந்து விட்டு போன பிறகு அந்த இடத்திலே பசுமையான புட்பூண்டுகள் முளைத்து அந்த இடம் பசுமையாகிவிடும். அது எவ்வளவு புட்பூண்டுகள் முளைக்காத இடமாக இருந்தாலும் சரி, அவர்கள் அங்கே உட்கார்ந்து விட்டு போவார்கள் என்று சொன்னால், அவர்கள் உட்கார்ந்து விட்டு போன பிறகு பசுமையான புட்கள், செடிகள், பூண்டுகள் அங்கே முளைத்து பசுமை அந்த இடத்திலே ஏற்படும் என்று கூறப்படுகிறது. அதனால்தான் அவர்களுக்கு ஹதிர் அல்லது ஹிதுர் என்ற பெயர் சொல்லப்பட்டது, பட்ட பெயர் அவர்களுக்கு கூறப்பட்டது. எனவே இந்த சம்பவத்தில் படிப்பினைக்குரிய பல விடயங்கள் இருக்கிறது. அதிலே முதலாவது விடயம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உண்மையிலேயே நபியாக இருந்தார்கள். ஹிதுர் அலைஹிஸ்ஸலாத்தை விடவும் சிறந்த நபியாக இருந்தார்கள். ஏண்டா ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் வெறும் ஒரு நபியாக இருந்தார்கள். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் நபியாகவும் ரசூலாகவும் இருந்தார்கள். நபியாகவும் இருந்து ரசூலாகவும் இருந்தார்கள். ரசூல் என்று சொல்பவர் நபியை விடவும் உயர்ந்த பதவியிலே இருப்பவர்கள். எனவே ரசூல்மார்களுக்கு வேதங்கள் அருளப்படும். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தௌராத்துடைய வேதம் கொடுக்கப்பட்டது, அவர்களுக்கு ஷரியத்து கொடுக்கப்பட்டிருந்தது. நபி என்று சொல்பவர்கள் ரசூல் இல்லாத நபிமார்கள் என்பவர்கள் ரசூலுக்கு உதவிக்காக, அவர்களுடைய மார்க்கங்களை செயல்படுத்துவதற்காகவும் பரப்புவதற்காகவும் உதவியாக இருப்பவர்கள் ஏனைய நபிமார்களாக இருப்பார்கள், ரசூல் அல்லாத நபிமார்கள். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்திலே பனு இஸ்ரவேலர்கள் கேட்டார்கள், யாரு மக்களிலே மிகவும் அறிவுள்ளவர் என்று கேட்டபோது மூசா அலைஹிஸ்ஸலாம் நான் என்று சொன்னது ஒரு வகையில் யதார்த்தத்தில் அது சரியான பதில்தான். உண்மையில் அவர்கள் தான் அந்த பூமியிலே மிக அறிவுள்ளவர்கள். ஏனென்றால் அவர்கள் நபியாகவும் ரசூலாகவும் இருந்தார்கள். அவர்களை விட ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் யாரும் இருக்கவில்லை. அந்த அடிப்படையில் அவர்கள் நான் என்று சொன்னார்கள். ஆனாலும் நான் தான் பெரிய அறிவாளி என்று சொன்னது அல்லாஹு தாலாவுக்கு அந்த வார்த்தை பிரயோகம் பிடிக்கவில்லை. எனவே அல்லாஹு தாலா அவர்களுக்கு பாடம் புகட்டுவதற்காகவும் அவர்கள் மூலமாக எல்லோருக்கும் இந்த ஒரு விடயத்தை உணர்த்துவதற்காகவும் அல்லாஹு தாலா அவர்களுக்கு வஹி அனுப்பினான். இன்னலி அபுதன், மூசாவே
எங்களுடைய ஒரு அடியார் இருக்கிறார், அவரிடத்திலே உங்களுக்கு அறியாத, உங்களுக்கு தெரியாத, உங்களிடம் இல்லாத அறிவுகள் இருக்குகின்றது என்று அல்லாஹ் தஆலா வஹி மூலமாக அறிவித்தார். எனவே உலமாக்கள் இங்கே எழுதுகிறது என்னவென்று சொன்னால், நாம் எப்போதும் நான் என்ற அந்த இருமாப்புடன் இருக்கக்கூடாது. அவர்கள் அதை பெருமையாக சொல்லவில்லை, இருமாப்புடன் சொல்லவில்லை. ஆனாலும் ஒரு நபி அப்படி சொல்வதை அல்லாஹ் தஆலா அந்த பெருமை இல்லாமல் சொன்னால் கூட அந்த வார்த்தை பிரயோகம் அல்லாஹ்வுக்கு அது விருப்பமானதாக இல்லை. உண்மையிலே அவர்கள்தான் அறிவாளியாக இருந்து கூட பெருமை இல்லாமல் நான் என்று சொன்னது அல்லாஹ்வுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால், நாம பெருமையோடையோ அல்லது நான் தான் என்ற அகம்பாவத்தோடையோ என்ற கர்வமான உணர்வுகளோடையோ அந்த வார்த்தையை நாங்கள் உபயோகிக்க கூடாது. தர்பியாவுடைய பாடத்திலே சொல்வார்கள், நான் திருந்துவதற்கு நானே கொள்ள வேண்டும். நான் திருந்துவதற்கு நானே கொள்ள வேண்டும். அப்படின்னா நான் பேசுறோமே, நான் இல்லாட்டி நான் தான் அதை செஞ்சேன், நான் தான் கொடுத்தேன், நான் எப்பையும் அப்படித்தான், நான் சொன்னதுதான், எனக்கெல்லாம் அது சரி வராது, தன்னைத்தானே புகழ்ந்து கொள்றது. நான் எப்பையும் கொடுத்த மாதிரி தான், எனக்கு இதெல்லாம் சரி வராது, நான் எப்பையும் அண்டெடுத்த நாளே நான் இப்படித்தான் இருக்கிறது, நான் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்றது. தான் சுத்தவாளி, தான் நல்லவர், தான் நேர்மையானவர் என்று சில நேரத்தில் தான் நான் நல்லவன் என்பதை சொல்றதுக்கு அடுத்தவங்க எல்லாரையும் குறை காணுவார். அவர் அப்படி, இவர் இப்படி. தான் நல்லவர் என்பதை அவர் நிரூபிக்கிறதுக்கு அதுக்கு என்ன செய்வாரு, அடுத்தவர்களை எல்லாம் குறை சொல்வார். ஒரு மனைவிட்ட தான் நல்ல மாப்பிள்ளை சொல்றதுக்கு அடுத்தவங்க எல்லாம் அவர் மனைவியோட அப்படி நடக்கிறார், இவர் இப்படி நடக்கிறார் என்று அடுத்த மாப்பிள்ளைமார்கள் எல்லாம் குறை சொல்லி நான் அப்படி இல்லை, நான் நல்லவர் என்பதை, தான் நல்லவர் என்பதை சொல்றதுக்காக அடுத்தவங்களை எல்லாம் குறை சொல்வார். இதெல்லாம் பெருமையின், தான் சுத்தம், தான் நல்லவன் என்ற கர்வத்தினுடைய வெளிப்பாடு என்று எழுதுகிறார். எனவே இதை நாம அவதானிக்கணும். நீங்கள் அறியாமலே எங்களுடைய பேச்சுக்கள்ல இது இருக்கும் என்று இருந்தால் அல்லாஹு தாலா சில நேரத்தில் அல்லாஹு தாலா சோதனைகள் உண்டாக்கிடுவான். நான் இல்லாம நான் தான் என்று சொன்னீங்களே, என்னாச்சு, என்ற புள்ள நான் அப்படி ஆக்கியிருக்கிறேன், என்ற புள்ள நான் இப்படி ஆக்கியிருக்கிறேன் என்றோ, அல்லது நான் அப்படி படிச்சிருக்கிறேன், நான் இப்படி என்னிடத்தில் அது இருக்குது இது இருக்குதுன்னு சொன்னீங்களே, என்னாச்சு, இப்ப உங்களை இதால செஞ்சு காட்டுங்க. எல்லாம் இருக்கத்தக்க எதை நாம வச்சு பெருமை அடிச்சோமோ அதையே பிரச்சனையாக, அதையே சோதனையாக அல்லாஹு தாலா ஆக்கி விடுவான். எனவே எங்களோட வார்த்தை பிரயோகங்கள் மிகவும் நாம பணிவுள்ளதாக, அல்லாஹ்வை பயந்ததாக எங்களுடைய பேச்சுகள் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் எங்களோட பேச்சுக்கள்ல பணிவு, அதாவது தெரியாவிட்டால் தெரியாது என்று சொல்ல வேண்டும். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், இன் குன்த லா தத்ரி ஃபகுல் லா அத்ரி ஃபஇன்ன லா அத்ரி நிஸ்ஃபல் இல்ம். உனக்கு தெரியாது என்று இருந்தால், உங்களுக்கு தெரியாது என்று இருந்தா தெரியாது என்று சொல்லிருங்க, தெரியாது என்று சொல்லுங்க. தெரியாது என்று சொல்வது அறிவினுடைய பாதி என்று சொல்றான். எனக்கு தெரியாது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி இடத்துல 40 கேள்விகள் கேட்டான். 40 கேள்விகள்ல 33 கேள்விகளுக்கு லா அத்ரி, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது என்றே சொன்னான். பெரிய இமாமு தாரில் ஹிஜ்ரா, முழு மதீனாவுடைய முஹத்திஸ், ஹதீஸ் கலை வல்லுனர், மதீனாவுடைய இமாம் 40ல 33 கேள்விகளுக்கு லா அத்ரி என்று சொன்னான். 7 கேள்விகளுக்கு பதில் சொன்னான். சொல்லிட்டு வல்லாஹு ஆலம், அல்லாஹ் தான் சரியானதை அறிந்தவன் என்று சொன்னான். எனவே நாங்க தெரியாத ஒன்றை தெரிந்த போல காட்டுறதோ, இல்லாத ஒன்றை இருப்பது போன்று காட்டுறதோ, ஹதீஸ்ல மன் தஷப்பஅ, தன்னிடத்தில் இல்லாத ஒன்றை இருப்பது போன்று காட்டுபவன், நடிப்பவன், அவன் 2 மடங்கு பொய் சொல்பவன். செயல் வடிவத்தில் பொய் சொல்றார். தெரியாததை தெரியும் போல காட்டிக்கொண்டு நடிச்சு கொண்டிருக்கிறார், அல்லது இல்லாததை இருப்பது போல காட்டிக்கொண்டு நடிச்சு கொண்டிருக்கிறார். அப்ப இவைகளை நாம தவிர்க்க வேண்டும். அந்த பிரயாணத்துல கூட
மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் அந்த கப்பல்ல போகும்போது அந்த கப்பல்ல அந்த ஓரத்துல ஒரு பறவை வந்து உட்கார்ந்துச்சு. பறவை உட்கார்ந்து கடல்ல இருந்து தண்ணிய அப்படியே தன்னுடைய சொண்டினால அழகினால அப்படியே தண்ணி கடல்ல இருந்து எடுத்து குடிச்சது. ஹதிர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்து இடத்துல, மூசாவே, இந்த கடல் சமுத்திரம் கடலில் இருந்து இந்த பறவை எடுத்த தண்ணி எவ்வளவு இருக்கும்? என்னுடைய உங்களுடைய அறிவு அல்லாஹ்வுடைய அறிவு நின்றும் இந்த அளவு கூட இல்லைன்னு சொன்னாங்க. உண்மையான அறிவு தெரிந்தவன் எல்லாமே அல்லாஹு தஆலா தான். எனவே நாம உலக ரீதியாகவோ மார்க்க ரீதியாகவோ சில விஷயங்களை படிக்கும் போது, அறிவுகள் வரும்போது, பட்டங்கள் இதுகள் வரும்போது எங்களிடத்துல பெருமை வந்து விடாமல் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த பிரயாணத்துல ஃபலம்மா ஜாவஸா قال لفتاه آتنا غداءنا لقد لقينا من سفرنا هذا نصبا. அவ்விருவரும் அப்புறம் அந்த இடத்தை கடந்த போது தம் பணியாளரை நோக்கி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நம்முடைய காலை ஆகாரத்தை கொண்டு வா, இந்த நம் பிரயாணத்தில் நிச்சயமாக நாம் களைப்பை சந்திக்குகிறோம் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள். அதாவது அல்லாஹு தஆலா மஜ்மஉல் பஹ்ரைன், 2 அந்த மஜ்மஉல் பஹ்ரைன் என்ற இடம் நாங்க சொன்னோம், அந்த ஜோர்தானுடைய செங்கடலுடைய ஓரத்துல ஜோர்தானுடைய பார்டர்லயும் மிஸ்ர் ஈஜிப்ட் இந்த 2 போய் சேர்கின்ற அந்த ரெட் சீயுடைய முடிவுல அந்த கோனர்ல தான் அந்த இடம் இருக்குது. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாமும் அந்த யூஷா இப்னு நூன் என்ற தன்னுடைய அந்த சிஷியர் மாணவர் 2 பேரும் தான் பிரயாணத்துல போறாங்க. அந்த இடம் வரையும் போனாங்க. அந்த இடத்தை தாண்டு வரைக்கும் அவங்களுக்கு டயர்ட் உண்டு, களைப்புண்டு, சிரமம் உண்டு இருக்கல. எப்ப அல்லாஹு தஆலா சொன்ன இடத்தை தாண்டி போனாங்களோ அதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு டயர்ட், ஒரு சிரமம், ஒரு பசி, கஷ்டம் ஒன்று வர ஆரம்பிச்சது. இந்த இடத்துல புகாரியுடைய ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிதாபு தஃப்சீருடைய பாடத்துல புகாரில அந்த ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹு தஆலா எதுவரையும் போக சொன்னானோ அதுவரையும் போனாங்க, நீண்ட தூரம் பிரயாணம் செஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு இருக்கும் வரைக்கும் அந்த போர்டர் வரையும் அவங்களுக்கு டயர்ட் உண்டு, சிரமம் உண்டு, கஷ்டம் உண்டு விலங்கல்ல. எப்ப அந்த போர்டரை தாண்டி போனாங்களோ தெரியாமல் மறந்து போனாங்க. போர்டரை தாண்டி அந்த அந்த அளவை தாண்டி போன நேரத்துல அவங்களுக்கு சிரமம், கஷ்டம் வர ஆரம்பிச்சது. கஷ்டப்பட ஆரம்பிச்சாங்க பிரயாணத்துல. எனவே பசி வர ஆரம்பிச்சது, கஷ்டப்பட்டாங்க. நசபா என்ற களைப்பு, இந்த பிரயாணத்தில் களைப்பை நாங்கள் சந்திக்கிறோம் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எதுவரையும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அந்த போர்டருக்கு உள்ளால அதுவரையும் இருந்தாங்களோ அவர்களுக்கு பிரயாணத்துல கஷ்டம் விலங்கல்ல. எப்ப அல்லாஹ் சொன்ன இடத்தை தாண்டி அந்த போர்டரை தாண்டி போனாங்களோ அவங்களுக்கு கஷ்டம் வர ஆரம்பிச்சது. இது போன்றுதான் நாங்க மனிதர்கள் எங்களுடைய வாழ்க்கையில எப்பையும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு உட்பட்டு இருக்கும் வரைக்கும் வாழ்க்கையில பிரச்சனை இல்ல. எப்ப அல்லாஹ்வுடைய கட்டளையை தாண்டோமோ, எங்க அல்லாஹ்வுடைய கட்டளை அந்த ஓடரை தாண்டி நாங்க அங்கிட்டு போறோமோ அதுக்கு பிறகுதான் வாழ்க்கையில பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும். எனவே எங்க பிரச்சனை வந்தாலும் நாங்க எங்க அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்திருக்கிறோம், எந்த இடத்துல நாங்க என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கிறோம் என்பதை நாங்க மீட்டி பார்க்க வேண்டும் என்ற ஒரு புத்திமதியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சம்பவத்தின் நூடாக எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். அடுத்து இந்த சம்பவத்துல படிக்க வேண்டிய பாடம், இதுல உணர்த்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, அல்லாஹ்வுடைய ரசூல், இல்ம படிக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. எப்ப தன்னை விடவும் ஒரு அறிவாளி இருக்கிறாரு, தன்னிடத்தில் இல்லாத இல்ம் இருக்குதுன்னு தெரிஞ்சதோ அவங்க நான் நபி,
நான் இதுக்கு இதை படிக்கணும் என்ற எண்ணத்தில் அவங்க இருக்கல. இப்ப நபியாக இருந்தாலும் அவங்க உடனே அவங்களுக்கு ஆசை வந்துச்சு, எனக்கு இல்லாத அறிவு ஒருவர் இருக்கிறாரா? உடனே அல்லாஹ்விடத்துல கேட்டாங்க, கைஃப சபீலுலி இலைஹி யா அல்லாஹ், யா அல்லாஹ் நான் எப்படி அவரிடத்துல போறது? உடனே ஆசைப்பட்டாங்க. அதுல இல்முடைய விஷயங்கள்ல, மார்க்க விஷயங்களை படிக்கிறதுல நாங்க பிரயாசப்பட வேண்டும், ஆசைப்பட வேண்டும். நாங்க உலமாக்களாக இருந்தாலும் சரி, நாங்க ஏற்கனவே ஓதினவர்கள், தெரிந்தவர்கள், படித்தவர்கள், ஏதோ படித்து தெரிந்து வச்சிருந்தாலும் நாம படித்தது கல்லளவு, படிக்காதது கடல் அளவுன்னு சொல்லுவாங்க. அப்ப படிக்காதது எவ்வளோ இருக்குது. நாங்க படிக்கிற விஷயத்துல நாங்க ஆசைப்பட்டு அதுக்கு முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். அடுத்தது இந்த இதுல பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு பெரிய நபி, கலீமுல்லா. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பட்ட பேர் என்னது? கலீமுல்லா. கலீமுல்லான என்ன அர்த்தம்? அல்லாவோடு கலாம். கலாம்டா பேச்சு, பேசுறதுக்கு கலாம் சொல்றது. அப்ப கலீமுல்லாண்டா அல்லாவோட நேரடியாக பேசக்கூடிய ஒரு நபியாக அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஆக்கியிருந்தான். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஆதமு சஃபியுல்லா, மூசா கலீமுல்லா, ஈசா ரூஹுல்லா, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹபீபுல்லா, இப்ராஹிம் ஹலீலுல்லா, ஒவ்வொருவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வோட இணைச்ச ஒரு பிரத்யேகமான ஒரு பட்டங்களை, சிறப்பு பேர்களை கொடுத்திருந்தான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பேர் என்னது? கலீமுல்லா. கலீமுல்லா என்னது? கலாம், பேசக்கூடியவர், கலீம். அப்ப அல்லாஹ்வோடு பேசக்கூடிய, நேரடியாக பேசக்கூடிய அந்த அந்தஸ்தில் உள்ள நபி இல்ம படிக்கிறதுக்காக ஆசைப்படுறாங்க. அல்லாஹு தஆலா ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் இவங்களை விட அந்தஸ்துல குறைஞ்ச ஒரு நபி. அவங்களுக்கு சொல்லல மூசா இல்ம படிக்க ஆசைப்படுறாரு, அதனால நீங்க வாங்க ஈஜிப்டுக்கு வந்து, மிஸ்ருக்கு வந்து, மூசா இருக்கிற இடத்துல வந்து அவருக்குரிய விஷயங்களை படிச்சு கொடுத்துட்டு போங்கன்னு என்ன செய்யல. அல்லாஹ் தஆலா ஹஸரத்தை வீட்டுக்கு கூப்பிட்டு எடுக்கல. இங்க படிக்கணுமா, இல்ம படிக்கணுமா, நீங்க போங்க, இல்ம தேடி போங்க. இல்ம தேடி இல்ம இருக்கிற இடத்துக்கு நீங்க போகணும். அதுவும் சும்மா இல்ல, அல்லாஹ் தஆலா அட்ரஸ கொடுத்ததும் அல்லாஹ் தெளிவாக சொல்லல, மூடலாக சொன்னான். இன்ன இடத்துக்கு போங்க, நீங்க மீனை எடுத்துட்டு போங்க, மீன் எங்க காணாமல் போகுதோ அந்த இடத்துல தான் அவர் இருப்பார். மீன் எடுத்துட்டு போனாங்க, மீன் பாஞ்சுது, அல்லாஹ் தஆலா அதை மறக்கடிக்க செய்தான். அதுக்கு பிறகு ஒரு நாள் பயணம் போயிட்டு ஒரு இரவு ஒரு பகலை தாண்டி போய் திரும்ப ரிட்டர்ன் வந்தாங்க. நேற்று நாங்க அந்த சம்பவத்தை முழுமையாக பார்த்தோம். அப்ப அவ்வளோ எல்லாம் கஷ்டப்பட்டாங்க இல்முக்காக. அப்ப இல்முன்றது, மார்க்க இல்முன்றது தியாகத்தோட, கஷ்டத்தோட தேடி போய் தான் அதை அடைய வேண்டும் என்ற விடயம். அது நபியாக இருந்தாலும் சரி, இல்முக்காக பிரயாணம் செய்வது, இல்ம தேடி சஃபர் செய்வது, அது நாடு கடந்து போறந்தாலும் பரவாயில்ல, ஊரு தாண்டி போறதுனாலும் பரவாயில்ல, இல்முக்காக. புகாரி, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாபு ரிஹ்லத்தி ஃபில் இல்ம், இல்முக்காக பிரயாணம் செய்வது என்ற இல்முடைய பாடத்துல ஒரு தனி தலைப்பு கொண்டு வர்றாங்க, இல்முக்காக பிரயாணம் செய்வது. மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய இந்த சம்பவத்தை, ஹதீஸ அங்கேயும் கொண்டு வராங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் பிரயாணம் செஞ்சாங்க இல்ம படிக்கிறதுக்காக. அதுல ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு மாதம் பிரயாணம் செஞ்சாங்க. ஒரு சஹாபி இன்னொரு சஹாபிட்ட ஒரு ஹதீஸ கேட்கறதுக்காக, அப்துல்லா இப்னு உனைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல்லா இப்னு உனைஸ் ரலியல்லாஹு தஆலா இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் இவங்களுக்கு தேவையான ஒரு ஹதீஸ் அவங்கள்ட்ட இருக்குது. அவங்க அந்த ஹதீஸ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இருந்து கேட்டிருக்கிறாங்கன்ற தகவல் கிடைச்சது. ஒரு மாசம் பிரயாணம் செய்து போனாங்க, போயிட்டு அந்த ஹதீஸ படிச்சுட்டு வந்தாங்க. அந்த ஹதீஸ படிச்சுட்டு ஒரு மாச தூரம் பிரயாணம் செஞ்சு படிச்சுட்டு வந்தாங்க. ஷாமில் இருந்து ஒரு வயோதிபர் வாரார், வயசாலி, எங்க மதீனாவுக்கு, சிரியாவில் இருந்து மதீனாவுக்கு வாரார். அந்த வயசாலி டயர்ட் ஆகி அவரை பிடிச்சு கூட்டி கொண்டு வராங்க ரெண்டு பேர். யார்கிட்ட? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா இடத்துல. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டாங்க, என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க?
நான் உங்கள்கிட்ட அத்தஹியாத்து படிக்க வந்திருக்கிறேன்னு சொன்னார். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டாங்க, ஷாம்ல உங்களுக்கு அத்தஹியாத்தை படிச்சு தரத்துக்கு யாரும் இல்லையா? சிரியாவுல இருக்கிறாங்க. ஆனா நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இருந்து அந்த அத்தஹியாத்துடைய ஹதீஸ நேரடியாக நீங்க கேட்டதாக எனக்கு தகவல் கிடைச்சது. உங்க வாயாலேயே அந்த ஹதீஸ நான் கேட்டு அத்தஹியாத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்ல நீங்க கேட்டீங்க, உங்களோட வாயாலேயே நான் அதை கேட்டு நான் அதை கேட்கணும் என்ற ஆசையில நான் வந்திருக்கிறேன்னு சொன்னாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிச்சம் கண்ணியப்படுத்தினாங்க. உட்கார வச்சு இல்ம படிக்கிறதுக்காக இவ்வளவு தூரத்திலிருந்து இவ்வளவு ஆசையோட வந்திருக்கிறார். அதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னாங்கன்றத நீங்க கேட்டீங்க, நீங்க உங்களோட வாயால நான் அதை கேட்கணும்ன்றதுக்கு வந்திருக்கிறேன். இருக்கிறாங்க எத்தனை பேர் சொல்லித்தாரத்துக்கு. அதனால கண்ணியமான சகோதரர்களே, இல்மு இருக்குது, அது எவ்வளோ கஷ்டத்தோட ஒரு தியாகத்தோட நாங்க படிக்கிறோமோ, தேட்டத்தோட படிப்போமோ, அதுல நூர், அதுல பிரகாசம், அதுல பரக்கத், அதுல அமலுடைய பாக்கியம் எல்லாமே அதுல மறைஞ்சிருக்குது. சும்மைண்டை படுத்துக்கொண்டு சாஞ்சு கொண்டு காலுக்கு மேல காலை போட்டு லேப்டாப் அடிச்சு ஐபேட்ல அதுல இதுல படிக்கலாம். ஆனா இல்மு வர வேண்டிய கல்புல அது பிரகாசம். இல்முன்னு சொல்றது வெறும் தகவல்கள் அல்ல, வார்த்தைகள் அல்ல. அல் இல்மு நூறுன், இல்முன்னு சொல்றது ஒரு நூர், ஒரு ஒளி. இது எவ்வளவு பெரும் தியாகங்களோட படிச்சிருக்கிறான். ஒரு சம்பவம் சொல்றேன் கேளுங்க. சுப்ஹானல்லாஹ், எங்களோட முன்னோர்கள் எவ்வளவு இல்முக்காக கஷ்டப்பட்டு இந்த இல்ம எங்களுக்கு பாதுகாத்து தந்திருக்கிறாங்க. பக்கீ இப்னு மக்லத் என்ற ஒரு ஹதீஸ் கலை வல்லுனர், இவங்க இருந்தது ஸ்பெயின்ல, உந்துலுஸ் ஸ்பெயின். ஸ்பெயின்ல இருந்து இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் என்ற இமாம் இடத்துல, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் யாரு? 4 மதுஹபுகள சட்ட மேதைகள்ல 4 பேர்களில் ஒருவர். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் இமாம் புகாரியுடைய உஸ்தாத். இமாம் புகாரியுடைய உஸ்தாத் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல். இமாம் ஷாஃபியுடைய மாணவர். இமாம் ஷாஃபியுடைய மாணவர், இமாம் புகாரியுடைய உஸ்தாத். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய ஹதீஸுடைய பெரிய கிரந்தம் இருக்கு. புகாரிக்கு முன்னால் உள்ளது. அதுல ஹதீஸுடைய கிரந்தம். புகாரில இருக்கிற ஹதீஸ் 4000 சொச்சம் ஹதீஸுகள். முஸ்னத் அஹ்மதுல இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலுடைய முஸ்னத் என்ற கிரந்தத்துல 27000 ஹதீஸுகள் இருக்கிறது. இந்த பக்கீ இப்னு மக்லத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஸ்பெயின்ல இருந்து இவங்க ஆசைப்படுறாங்க, ஈராக்ல பக்தாதுக்கு போய் அஹ்மத் இப்னு ஹம்பல் இடத்துல ஹதீஸ் படிக்கணும் என்று. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் இடத்துல ஹதீஸ் படிக்கிறதுக்காக தகுதியான ஒரு உஸ்தாத தேடணும். தனக்கு இல்ம படிக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, தன்னுடைய பிள்ளைக்கு இல்ம கொடுக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, பொருத்தமான பக்குவமான தகுதியான திறமையான உஸ்தாத தேடுவதும் இல்முடைய ஒரு பெரிய பகுதி. அஹ்மத் இப்னு ஹம்பல் இடத்துல ஹதீஸ படிக்கிறதுக்காக யாரு பேர் என்ன சொன்னேன்? பக்கீ இப்னு மக்லத். எங்க இருக்கிறாங்க? ஸ்பெயின்ல. அங்கிருந்து பிரயாணத்தை மேற்கொள்றாங்க. ஸ்பெயின்ல இருந்து காசை கொடுத்து கடலை தாண்டி, ஸ்பெயின் இருக்குது யூரோப், அங்கிருந்து கடல்ல ஆப்பிரிக்காவுடைய ஸ்பெயின் அடுத்த நாடு எது? மொரோக்கோ. மக்ரிப், அரபில மக்ரிப்னு சொல்ற மொரோக்கோ. கடல்ல மொரோக்கோ வந்தாங்க. மொரோக்கோவில இருந்து நடந்து வராங்க. இப்ப காசு முடிஞ்சு, அதுக்கு மொரோக்கோ பிறகு துனிசியா இருக்குது, அதுக்கு பிறகு ஈஜிப்ட் இருக்குது. இங்க வரையும் வாராங்க. இடையில பணம் காசு முடிஞ்சா என்ன செய்யறாங்க? எந்த ஊர்ல காசு முடியுதோ அந்த ஊர்ல கூலி வேலை செய்யறாங்க. அந்த ஊர்ல ஏதாவது வேலை, விறகு வெட்டி அல்லது தூக்கி ஏதாவது சும தூக்கி கூலி வேலை செஞ்சு காசை சேர்த்து கொண்டு திரும்ப அங்கிருந்து அவங்களோட பிரயாணத்தை ஜேர்னியை கண்டினியூ பண்றாங்க. அங்கிருந்து பிரயாணத்தை திரும்ப பிரயாணம் செய்யறாங்க. திரும்ப பணம் எங்க முடியுதோ அடுத்த ஊருக்கு திரும்ப வேலை செஞ்சு காசை சேர்த்து கொண்டு ரொட்டியை வாங்கி கொண்டு திரும்ப பிரயாணம் செய்யறாங்க. இப்படி பிரயாணம் செஞ்சு செஞ்சு ஈஜிப்டுக்கு ஈஜிப்ட்ல இருந்து அப்படியே அரபு நாட்டுக்கு ஹிஜாஸுக்கு ஹிஜாஸுக்கு அதுக்கு பிறகு ஈராக்குக்கு பக்தாதுக்கு சேர்றான். பக்தாதுக்கு சேர்ந்தா அங்க விசாரிக்கிறாங்க, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் எங்க இருக்கிறாங்க. இப்ப கேட்டாங்க, நீங்க யாரு,
எதுக்கு வந்திருக்கிறீங்க? பள்ளியில போய் தொழுதாங்க, ஜாமியா மஸ்ஜித்ல தொழுத பிறகு விசாரிச்சாங்க. சொன்னாங்க, இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் இப்ப சந்திக்க முடியாது, ஹவுஸ் அரெஸ்ட்ல அவங்க இருக்கிறாங்க. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் அரசாங்கம் ஒரு இதுக்காக வேண்டி வீட்டுல அவர்களை அடைச்சு வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு யாருக்கும் பாடம் நடத்த இயலாது, அவங்களுக்கு புத்தி சொல்ல இயலாது, உபதேசம் பயான் செய்ய இயலாது என்று அவர்களை அரசாங்கத்தால தடை செய்யப்பட்டிருந்துச்சு. இவங்களுக்கு சரியான கவலை, இவ்வளோ தூரத்திலிருந்து இவ்வளோ தியாகம் செஞ்சு வந்து இமாம் அஹ்மது இப்னு ஹம்பலுடைய நிலைமை இப்படியே சொல்லி, சரி வீட்டை விசாரிச்சு கொண்டு வீட்டுக்கு போனாங்க. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பலுடைய வீட்டுக்கு போய் கதவை தட்டினாங்க. இமாம் வெளியே வந்து கேட்டாங்க, என்ன விஷயம்? இமாம் அவர்களே, நான் ஸ்பெயினிலிருந்து உந்துலுசிலிருந்து வந்திருக்கிறேன். எதுக்காக? உங்களிடத்துல நேரடியாக ஹதீஸ படிக்கணும்ன்றதுக்காக வந்திருக்கிறேன். இமாம் அங்காளைங்களை பார்த்தாங்க, ஒத்தரும் இல்ல, உள்ளுக்கு வர சொன்னாங்க. வர சொல்லி அவங்களுக்கு தண்ணி கொடுத்தாங்க, குடிக்க வச்சுட்டு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு சொன்னாங்க, நீங்க இவ்வளவு தூரத்திலிருந்து இல்மு படிக்க வந்திருக்கிறீங்க சொல்லி அவருக்கு துவா செஞ்சுட்டு சொன்னாங்க, ஆனா ஏண்ட நிலைமை இந்த நிலைமை, அதனால வேற வழி இல்ல. அவர் சொன்னார், நான் எப்படியாவது உங்கள்கிட்ட ஹதீஸ் படிக்கணும். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் சொன்னாங்க, நீங்க வெளியில யார்கிட்டையும் உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள வேணாம், காட்டிக்கொள்ள வேணாம், பிச்சைக்காரர் மாதிரி ஊர்ல நடிச்சு கொண்டிருங்க. டெய்லி வந்து வீட்டுக்கு வாங்க, பிச்சைக்காரர் வார மாதிரி வீட்டுக்கு காசு பிச்சை கேட்டு வார மாதிரி வாங்க. நான் உங்களுக்கு பிச்சைக்கார மாதிரி டெய்லி என்ன செய்யறேன், அந்த நேரத்துல நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஹதீஸ ஒரு நாளைக்கு படிச்சு தரேன். இப்ப இவர்கள் ஊர்ல இருந்து கொண்டிருக்கிறாங்க. பக்கி இப்னு மக்லத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவர்கள் பெரிய ஒரு இமாம், இவங்க பெரிய ஹதீஸ் கலை வல்லுனர். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் இடத்துல ஒவ்வொரு நாளும் போய் ஹதீஸ படிக்கிறாங்க. இதுளுக்கு பேனா வச்சு கொண்டு போவாங்க, இதுளுக்கு தாழ் துண்டை வச்சு கொண்டு போவாங்க. பிச்சைக்காரர் போற மாதிரி அதே தோற்றத்துல ஒரு சுவால் செய்யற ஹதியா எடுக்க போற மாதிரி போய் ஒவ்வொரு நாளும் ஒரு ஹதீஸ் என்று 300 நாட்கள் 300 ஹதீஸ்களை படிச்சான். அதுக்கு பிறகு ஆட்சி புரண்டுச்சு. அல்லாஹ் தஆலா இமாம் அஹ்மது இப்னு ஹம்பலுக்கு அவங்களுக்கு விடுதலை கிடைச்சது. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பலுடைய அதுக்கு பிறகு மக்கள் எல்லோரும் வந்தாங்க, பெரிய கூட்டம். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பலுடைய ஹதீஸ் பாடத்துல இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் வந்து எல்லாரையும் ஒதுங்க சொல்லிட்டு பக்கி இப்னு மக்லத முன்னுக்கு வர சொன்னாங்க. பக்கி இப்னு மக்லத முன்னுக்கு வர சொல்லி சொன்னாங்க, இவர் யாரு தெரியுமா? மக்கள் பார்த்தாங்க, இவரை இமாம் இவ்வளவு பெரிய இமாம், இவரை போய் கூப்பிடா, பிச்சைக்காரால் ஊர்ல பிச்சைக்காரரா திரிஞ்சு கொண்டிருந்தார். சொன்னாங்க, உண்மையான மாணவர் இவர்தான், இப்படியான மாணவர்களை கொண்டுதான் இல்மு பாதுகாக்கப்படுகிறது என்று சொல்லி அதுக்கு பிறகு சொன்னாங்க, இவருக்கு எப்பயும் என்ற வகுப்புல முன்னால இவருக்கு தான் முதலிடம் இருக்கும், இவரை பார்க்கிறதும் கண்காணிக்கிறதும் இந்த ஊர் மக்களுடைய முழு கடமை. இதுக்கு பிறகு இவர் ஒரு நேரம் கூட சாப்பாடு இல்லாமலோ தங்க இடம் இல்லாமலோ இருக்கக்கூடாது என்று சொன்னாங்க. அதுக்கு பிறகு முழு ஊர்லயும் அவங்களுக்கு விருந்தும் சாப்பாடுமாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அன்பான கண்ணியமான சகோதரர்களே, இந்த வகையில இல்முக்காக இவ்வளோ பெரும் தியாகங்களை செஞ்சிருக்கிறாங்க. எனவே இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த சம்பவத்துல நாம படிக்க வேண்டிய ஒரு பாடம் வந்து, இல்ம் என்பது நாம தேடி போக வேண்டிய ஒன்று. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிடைய காலத்துல ஹாரூன் ரஷீத் மன்னருடைய 2 பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்கணும். அவர் விரும்பினார் இமாம் மாலிக்கு தான் ஓதி கொடுக்கணும். இமாம் மாலிக் இடத்துல கேட்டாரு, நீங்க வந்து வீட்டுக்கு வந்து என் பிள்ளைகள் 2 பேருக்கு ஓதி கொடுக்குறீங்களா? அரசர், நாட்டுடைய அரசர் பிரசிடென்ட்டுடைய மகனுக்கு வந்து 2 பிள்ளைகளுக்கும் ஓதி கொடுக்கிறதுக்கு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, இல்மு யுக்தா வலா யஅதி, இல்மு யாரையும் தேடி வராது, இல்மத்தான் அவங்க தேடி வரணும். நீங்க அரசனாக இருக்கேலும் அரசனுடைய பிள்ளையாக இருக்கேலும் அவங்களுக்கு இல்மு தேவையா? அவங்க தேடி அவங்களோட என்வாயரன்மெண்ட்டை விட்டுட்டு அந்த சூழல் இருந்து இல்மு நான் படிக்க போறேன் அவங்க தேடி இல்ம இருக்கிற இடத்துக்கு அவங்க வரணும் என்று சொன்னாங்க. அதிலிருந்து இமாம் மாலிக் இடத்துல ஹாரூன் ரஷீதுடைய 2 பிள்ளைகளும் இமாம் மாலிக் இடத்துல வந்து இல்ம படிச்சாங்க. அந்த வகையில நம்ம வந்து எங்களுடைய பிள்ளைகளுக்கு இல்ம கொடுக்கறதாக இருந்தா கூட உலமாக்கள் ஹஸரத்துமார வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறது அவ்வளவு முறை இல்லை. ஏன்னு சொன்னா இது வந்து அந்த பிள்ளைகள் சரியா ஓதாது. வீடு என்பது பிள்ளையோட அதிகாரத்தில் உள்ள அதோட வீடு, பிள்ளையோட வீடு.
பிள்ளை அந்த வீட்டுள்ளுக்கு அந்த என்வாயரன்மெண்ட் பிள்ளையுடைய அதிகாரம் கூட. ஹசரத் வந்து பயந்து போயிருப்பார். ஹசரத்துக்கு அங்க வந்து அவரு அந்த சூழல்ல அவர் பயந்து போய் அடங்கி போயிருப்பார். பிள்ளை வந்து இல்முடைய சூழலுக்கு அது குறைஞ்சது. இங்குள்ள நிலைமைகள் எப்படி எனக்கு தெரியல, அதுல சிரமங்கள் இருந்தா கூட நீங்க ஏதோ ஒரு முறையில ஏதாவது ஒரு பொதுவான இடத்துக்கு பிள்ளைகளை அனுப்பி ஒன்று பிள்ளைகள் ஒரு இடத்துல ஒன்று சேர்த்து பிள்ளைகள் இல்ம தேடி தன்னுடைய வீட்டை விட்டு வெளியாக வேண்டும். வீட்டை விட்டு வெளியாகணும். அப்பதான் அந்த இல்மு சரியான முறையில் அந்த பிள்ளைகளுக்கு வரும். அது ஏதோ ஒரு தியாகம் செய்யணும், கஷ்டப்படணும், சிரமப்படணும். அதுலதான் அதுல இது பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை இதுல தெளிவான விஷயம் இந்த பாடத்துல இந்த குர்ஆன் இந்த சம்பவத்துல அல்லாஹ்வுக்கு கேளும் ஹதர் அலைஹிஸ்ஸலாத்தை மிஸ்ருக்கு வர சொல்றதுக்கு. ஆனா அல்லாஹ் அப்படி செய்ய வைக்கல, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை போக வச்சான். எனவே இதுல நாம விளங்க வேண்டிய ஒரு அம்சம் அது. அதே போல இந்த சம்பவத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல 2 பேரும் அந்த வாளி 2 யத்தீம்களுடைய அந்த புதையல் இருந்துச்சுன்னு வருகிறது. வகான தஹ்தஹு கன்ஸுல் லஹுமா, அந்த செவத்துக்கு கீழே அந்த 2 பிள்ளைகளுக்கும் உள்ள ஒரு புதையல் இருந்தது. அந்த கன்ஸ் புதையல் என்ன? அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, உஸ்மான் இப்னு அஃபான், இக்ரிமா போன்ற எல்லோரும் மூலமாகவும் சொல்லப்படுகின்ற ஒரு விடயம் என்னண்டா, அந்த புதையல்ல ஒரு தங்க பலகை இருந்துச்சு. அந்த தங்க பலகையில 7 வரிகள் எழுதப்பட்டிருந்தது. முதலாவது வரியில பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதப்பட்டிருந்துச்சு. 2வது வரியில அஜபுது லிமன் யுமினு பில் கத்ரி கைஃப யஹ்ஸுனு. 2வது வரியில புத்திமதிகள். 2வது வரியில் எழுதப்பட்டிருந்துச்சு, கலா கதிர நம்புகின்ற ஒருவர் கவலைப்படுவதை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். கலா கதிரை, அல்லாஹ்வுடைய விதியை, கலாவை கதிரை நம்புகின்ற ஒருவர் கவலைப்படுவதை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். இப்ப நாங்க நம்புறோம், எல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் உள்ளது நடக்குது. அந்த நம்பிக்கை இருக்கத்தக்க அப்படி ஆயிருச்சு, இப்படி ஆயிருச்சு, அதால் ஆகிருச்சு, அவனாலதான் இவனாலதான் சொல்லி நாம எதையோ யாரையோ சண்டை பிடிச்சு கொண்டு முட்டிக்கொண்டு குறை சொல்லி கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறதா? அப்ப நாங்க நம்புறதுல அர்த்தம் ஒன்று இல்ல. அஜிபுத்து ஆச்சரியப்படுகிறேன், லிமா யுமினு பில் கத்ரி கைஃப யஹ்ஸுனு, கலா கதிரை நம்புகின்ற ஒருவர் கை சேதப்படுவதை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். 3வது வரியில ரிஸ்கை அல்லாஹ் பொறுப்பேற்றிருக்கிறான் என்று நம்புகின்ற ஒருவர் அளவுக்கு அதிகமாக ரிஸ்க்குக்காக தன்னை மாய்த்துக் கொள்வதை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். அல்லாஹ் பொறுப்பெடுத்திருக்கிறான். அல்லாஹ் ஆட்டுக்கு, மாட்டுக்கு, மிருகங்களுக்கு, பறவைகளுக்கு, மீனினங்களுக்கு எல்லாத்துக்கும் ரிஸ்க் கொடுத்து கொண்டிருக்கிறான். எனக்கும் தருவான். 40 வருஷம் அல்லது 50 வருடம், 60 வருடம், 70 வருடம், 90 வருடம் நான் வாழணும்னு அல்லாஹ் முடிவு செஞ்சிருந்தா, 80 வருடம் நான் வாழணும்னு முடிவு செஞ்ச அல்லாஹ்வே 80 வருஷம் வாழ்றதுக்குரிய ரிஸ்கையும் பொறுப்படுத்திருக்கிறான். ஒரு சபபுக்காக ஒரு முயற்சி செய்யறது வேற விஷயம். ஆனா அதற்காக வேண்டி இரவும் பகலுமாக மாற்றிக்கொண்டு மெனக்கிட்டு கொண்டு மாய்த்துக் கொள்ளுகின்ற களைப்படைகின்ற ஒருவரை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். இவர் களைப்படுறதை பார்த்தா ரிஸ்க வந்து அல்லாஹ் வந்து நீயே தேடி எப்படியாவது நீயே சாப்பிட்டுக்கோ, நீயே வாழ்ந்துக்கோ, நீயே உன் வாழ்க்கையை பார்த்துக்கோ என்று அல்லாஹ் இவருக்கு சொல்லிட்ட மாதிரி இவர் ஓட்டம், இவர கவலை, இவர முயற்சியை இருக்குது என்பது அதனுடைய விளக்கம். ரிஸ்கை அல்லாஹ் பொறுப்பெடுத்திருக்கிறான் என்று நம்பி உள்ள ஈமான் கொள்ளுகின்ற ஒருவர் அளவுக்கு அதிகம் தன்னை ரிஸ்க்குக்காக மாய்த்துக் கொள்வதை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். 4வது வரியில மௌத்து இருக்குது என்று நம்புகின்ற மனிதர் மௌத்தை மறந்து குதூகலமும் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். நாங்க மௌத்தாக போறோம்ன்றது எல்லாருக்கும் தெரியும். நாளைக்கு மௌத்தாக போறோம்னு தெரிஞ்சிருந்தா இன்றைக்கு நைட்டுக்கு எங்கட டைம், எங்கட டேட், மௌத்தாக போறோம் சொன்னா எங்கட நிலைமை எப்படி இருக்கும்? அப்ப இன்றைக்கு நைட் இல்ல, இப்பவும் மௌத்தாகலாம், இந்த சபையில மௌத்தாகலாம், இப்ப நாம் பேசிக்கொண்டிருக்கும் போது ரூஹு போகலாம், மௌத்தாகலாம். அப்ப மௌத்து இருக்குது, எப்பையும் இருக்குது என்ற மனிதன்
மௌத்த விரும்பிட்டு ஆட்டமும் பாட்டமும் கூத்தும் கும்மாளமும் எடுப்பதை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். 5வது வரியில கேள்வி கணக்கு இருக்குது என்று நம்புகின்ற மனிதர் தவறுகள் செய்வதை பார்த்து பாவங்களை விசாரணை உண்டு என்று நம்புகின்ற ஒருவர், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், விசாரணை இருக்குது என்ற நம்பிக்கை இருக்குது, ஆனா பாவங்களை செய்யறார், தவற செய்யறாரு அன்று அதை பார்த்தா எனக்கு ஆச்சரியமாயி. அப்படி இல்லை. 6வது வரியில இந்த துன்யாவையும் துன்யாவுடைய நிலைமை மாறிக்கொண்டே இருப்பதையும் யார கையிலையும் இல்ல, இன்றைக்கு மாறி மாறி இருக்குது. ஒவ்வொரு நாளைக்கு ஒருத்தர் சுகமா இருக்கிறார், நாளைக்கு சுகம் இல்லாம ஆகிறார், இன்றைக்கு ஹயாத் நாளைக்கு மௌத். இந்த நிலைமை புரண்டு கொண்டு இருக்குகின்ற நிலைமையை அறிகின்ற ஒரு மனிதர் துன்யாவுடைய விஷயங்களை கொண்டு திருப்தி அடைவதை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். 7வது வரியில லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பது எழுதப்பட்டு இருந்தது. அதே போல இந்த சம்பவத்தில் வக்கான அபூஹுமா சாலிஹா, அந்த 2 யத்தீம்களுடைய விஷயத்துல வக்கான அபூஹுமா சாலிஹா என்று சொல்லப்பட்டுச்சு. அந்த யத்தீம்களுடைய சொத்தை ஏன் ஹதர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பாதுகாக்கும்படி உத்தரவிடப்பட்டுச்சுண்டா, அந்த வாப்பா யத்தீமான 2 பிள்ளைகளுடைய மௌத்தாகிய வாப்பா சாலிஹான நல்ல மனுஷனாக இருந்தார், உம்மா தாய் நல்ல மனுஷராக இருந்தார், நல்ல மனுஷியாக இருந்தார். எனவே அந்த 2 பேருடைய அந்த யத்தீமான பிள்ளைகளுடைய சொத்து பாதுகாக்கப்படுகிறது. அப்ப இதுல உலமாக்கள் எழுதுறாங்க, பெற்றோர்கள் சாலிஹானவர்களாக நல்லவர்களாக இருக்கும் போது அவங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு பரம்பரையாக அவங்களுடைய சொத்துகள் பாதுகாக்கப்படும். பெற்றோர்கள் சாலிஹானவர்களாக இல்லாமல் எப்ப சாலிஹானவங்களா இருப்பாங்களோ சுத்தமாக சம்பாதிச்சிருப்பாங்க, சுத்தமாக நேர்மையாக சம்பாதிச்சிருப்பாங்க, ஜக்காத்து கொடுத்திருப்பாங்க, ஹக்குகளை நிறைவேற்றி இருப்பாங்க, நல்ல முறையில சேர்த்த செல்வமாக இருக்கும், அந்த செல்வம் பாதுகாக்கப்படும். எப்ப சாலிஹானவங்களாக இல்லையோ, கண்ட மாதிரி ஏதோ எப்படியோ சேகரிச்சு வச்சாங்கன்னா இந்த சொத்து பாதுகாக்கப்பட மாட்டாது என்பது மாத்திரமல்ல, இந்த சொத்தே பிள்ளைகளுக்கு முசீபத்தாக மாறும். ஏன் தான் இதை விட்டுட்டு போனாரோ, இதனால இன்றைக்கு அடிச்சுட்டு சாகுறோம், பிரச்சனை கோட்டும் கேசுமாக இருக்கிறோம் என்று பிள்ளைகள் பின்னால சொத்தை விட்டுட்டு போனதுக்கு வாப்பாக்கு உமாக்கு குறை சொல்ற நிலைமைகளும் இருக்கு. சில இடங்கள் சொத்து இல்லாதவங்க சும்மா இருக்கிறாங்க. இது சொத்து இல்லாத பிரச்சனை இல்ல, சொத்து இருக்கிற பிரச்சனை, சொத்தை பங்கு வைக்கிற பிரச்சனை. அப்ப சாலிஹான பெற்றோர்களாக இருந்தா அவர்களுடைய சொத்து சுத்தமானதாக இருக்கும், அது பரம்பரையாக பாதுகாக்கப்படும். இங்க அல்லாஹ்தாலா ஒரு நபியை அனுப்பி அந்த செவத்தை கட்டி அந்த சொத்தை பொக்கிஷத்தை மறைக்கிறான். இமாம் அபுல் ஹசன் நதிவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, சாலிஹானவர்களுடைய அந்த நல்ல அமல்கள் மௌத்துடைய ஹயாத்திலையும் பிரயோசனம் அளிக்கும், மௌத்துக்கு பிறகும் பிரயோசனம் அளிக்கும். மௌத்துக்கு பிறகும் அந்த அவர்களுடைய அமல்களுடைய தாக்கம் அந்த குடும்பத்துக்கு பரம்பரைக்கு உண்டாகி கொண்டுதான் இருக்குது. அல்லாஹு தாலா சாலிஹானவர்களுடைய சொத்தை பாலாக்க வீணாக்க விரும்பவில்லையானால் அவர்களுடைய அமல்கள் அல்லாஹ் எப்படி பாலாக்குவான், வீணாக்குவான். இன்னல்லாஹ லா யுதியு அஜ்ரல் முஹ்சினீன், நல்லவர்களுடைய அமலை கூலிகளை அல்லாஹ் வீணாக்க மாட்டான் என்று குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அடுத்து இந்த சம்பவத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம்தான், ஒரு எல்லோருக்கும் பாடமாக படிப்பினையாக உள்ள ஒரு விடயம். இந்த 3 நிகழ்வையும் நாங்க பார்த்தா, முதல்ல கப்பல்ல உடைச்சாங்க, 2வது ஒரு பிள்ளை கொல்லப்படுகிறது, இளம் வயசு புள்ள, 3வது செவர கட்டினாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பார்வையில வெளிப்படையில இதெல்லாம் தவறு மாதிரி விளங்குது. என்ன விளங்குது? தவறு மாதிரி. ஆனா ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்ப உண்மையை சொன்னாங்களோ, இதெல்லாத்துக்கும் காரணம் ரீசன் இதுதான் சொல்லி அவங்க விளங்கப்படுத்தினாங்களோ, அப்ப இப்படியான ஒரு காரணத்துக்காக தான் இதெல்லாம் செய்யப்பட்டுச்சான்றது விளங்கிச்சு. அப்ப இதுல உலமாக்கள் எழுதுறாங்க என்னண்டா, மனிதர்களாகிய எங்களுடைய அறிவு மிக குறுகியது. வெளிரங்கத்தை மட்டும்தான் எங்களால பார்க்க முடியும், வெளிப்படைய மட்டும்தான் நாங்க பார்க்கிறோம். எனவே வெளிப்படைய வச்சு மாத்திரம் என்ன செஞ்சிட முடியாது,
ஒரு மனிதருடைய அல்லது ஒரு விஷயத்துல நாங்க துணிஞ்சு தீர்மானிச்சிட முடியாது. அந்தரங்கம் அது என்னன்னு எங்களுக்கு தெரியாது. அதனுடைய அந்தரங்கம் வெளிப்படையில தவறு மாதிரி இருக்குது. ஆனா அந்தரங்கம் என்ன காரணத்துக்காக அவர் செஞ்சாரு, ஏன் இப்படி நடந்துச்சு என்பது எங்களுக்கு தெரியாது. கண்ணால காணுவதும் பொய், காதால கேட்பதும் பொய், தீர விசாரித்து அறிவதே உண்மை. கண்ணால காண்றோம், பாருலுக்கு போறாரு. கண்ணால காண்றோம், கிளப்புலுக்கு போறாரு. ஆனா அவர்கிட்ட கேட்டாதான் தெரியும், எனக்கு கடன் தர வேண்டிய மனுஷன் ஒருத்தர தேடி இருந்தேன், அவர் இப்பதான் பார்த்தா உள்ளுக்கு இருந்தாரு, கண்ட உடனே டக்குன்னு உள்ளுக்கு போனேன், ஆளை போய் பிடிக்கிறதுக்குன்றார். அப்ப பார்த்தா கண்ணு சொல்றது பாருக்கு போனார், கிளப்புக்கு போனாரு. இப்ப கண்ணால பாக்குறத வச்சு மட்டும் அல்லது காதால கேட்கறத வச்சு மட்டும் அப்படியாமே இப்படியாமே என்று சொல்லி வதந்திகள் என்னென்னமோ வந்து சேரும். ஆனா அதை வச்சு மட்டும் நாம் என்ன செய்ய முடியாது, முடிவெடுக்க முடியாது. இந்த சம்பவத்திலையும் நாம பார்த்தா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த வெளிப்பட இந்த 3 செயலும் தவறுமாய்தான் விளங்குச்சு. ஆனா 3க்கு பின்னாலே அல்லாஹ் தஆலா பல கயிறுகளை நலவுகள் எல்லாம் மறைச்சு வச்சிருந்தான். அதனால குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா வாழ்க்கைக்குரிய ஒரு பொது விதி அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறான். வாழ்க்கையில எங்களுக்கு எப்பயும் பிரச்சனைகள், எந்த ஒரு விஷயமும் நாங்க நினைக்கிறது தான் நடக்கணும்ன்றது இல்ல. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் இறைவன் இருப்பதற்கு அர்த்தம் இல்லையடான்னு சொல்லுவாங்க தமிழ்ல. நாங்க நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டா அல்லாஹ் இருப்பதற்கு அர்த்தம் இல்ல. நாங்க சுகமா இருக்கோம் நினைக்கிறோம், நோய் வருகிறது. ஆம்பளை புள்ள கிடைக்கும் நினைக்கிறோம், பொம்பளை புள்ள கிடைக்குது. பிள்ளை கிடைக்கணும்னு நினைக்கிறோம், தாமதம் ஆகுது. ஹயாத்தோடு இருக்கும் நினைக்கிறோம், மௌத்து வருகிறது. குடும்பத்துல லாபம் வரும்னு நினைக்கிறோம், நஷ்டம் வருகிறது. இதெல்லாம் எது அல்லாஹ் தஆலா உனக்கு எங்களுக்கு மேல ஒருத்தன் இருக்கிறான் என்பதை உணர்த்தி கொண்டே இருக்கிறான். கஷ்டங்கள், சிரமங்கள், இழப்புகள், நஷ்டங்களை உண்டு பண்ணி. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல ஒரு பொது விதி அல்லாஹ் சொல்கிறான், அசான் தக்ரஹு ஷைஅன் வ ஹுவ கைருல் லக்கும். சில விஷயங்களை நீங்க வெறுப்பீங்க, மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனா வ ஹுவ கைருல் லக்கும், அது உங்களுக்கு கைரானதாக இருக்கும். மனசு கஷ்டமா இருக்கும், ஏன்டா இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடந்துச்சு. ஆனா வ ஹுவ கைருல் லக்கும், அதுல உங்களுக்கு கைர் இருக்குது. கைர் எப்படி எங்களுக்கு அது தெரியணும்ன்ற அவசியம் இல்லை. அல்லாஹ் தஆலா எங்களை எவ்வளவு ஆபத்துகள் இருந்து பாதுகாத்திருப்பான், பாவத்திலிருந்து பாதுகாத்திருப்பான். எங்களுக்கு அது கிடைச்சா நல்லமேண்டு ஒரு விசாவோ அல்லது ஒரு சர்டிபிகேட்டோ அல்லது ஒரு ஏதாவது ஒரு இடத்துல ஜாப்போ ஏதாவது ஒன்று கிடைச்சா நல்லமேண்டு நாங்க ஆசைப்படுறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு அது கிடைக்காம இருக்கும், அது உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். ஆனா அந்த உங்களுக்கு கஷ்டமாக இருக்குகின்ற அந்த விடயம் உங்களுக்கு அதான் கைரானது. சில விஷயத்தை நீங்க விரும்புவீங்க, அது ஆகணும், அது கிடைக்கணும், இப்படி நடக்கணும் என்று நீங்க விரும்புவீங்க. தன்னுடைய கல்யாண விஷயமோ அல்லது தன்னுடைய பிள்ளைகளுடைய விஷயமோ அல்லது படிப்போ ஏதோ நீங்க அசான் துஹிப்பு ஷைஅன், ஒரு விஷயத்தை நீங்க விரும்புவீங்க, ஆசைப்படுவீங்க. ஆனா வஹுவ ஷர்ருன் லக்கும், அது உங்களுக்கு கெடுதியாக இருக்கும். நீங்க ஆசைப்படுறது உங்களுக்கு கெடுதியாக இருக்கும். நீங்க வேணாம்னு வெறுக்கிறது, வானாம்னு நினைக்கிறது உங்களுக்கு கைராக இருக்கும். வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமு. அல்லாஹ் தஆலாவே அறிந்தவன், நீங்கள் ஒன்றுமே அறியாதவர்கள். எனவே இந்த உசூல நீங்க இந்த குர்ஆனுடைய ஆயத்து ஆல இம்ரான்ல வருகிறது, இத வாழ்க்கையில நாங்க எப்பயும் எடுத்துக்கொண்டோம்டா அல்லாஹ் தஆலா எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, விதி, அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் பேர்ல நடக்குது என்று நாங்க மனசுல எடுத்துக்கொண்டோம்டா மனசுக்கு கஷ்டமே இல்ல, மனசுக்கு பிரச்சனை இல்ல, மிக நிம்மதியாக இருக்கலாம். சூரா பக்கராவுல 116வது ஆயத்தில் அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்தை சொல்றான். இது உலமாக்கள் எழுதுறாங்க, வாழ்க்கையில பிரச்சனை இல்லாம வாழ்றதுக்குள்ள ஒரு பொது விதி அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறான். இத மனசுல எப்பயும் வச்சுக்கொள்ளுங்க. இந்த ஆயத்தை அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்லித்தார ஒரு புத்திமதி. சில விஷயத்தை நீங்க விரும்புவீங்க, ஆனா அது உங்களுக்கு கெடுதியாக இருக்கும். சில விடயத்தை நீங்க வெறுப்பீங்க,
வானாண்டு நினைப்பீங்க, அது உங்களுக்கு ஹைராக இருக்கும். எதுல ஹைர் இருக்குது எதுல ஷர் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஷர்ர கெடுதிய நீங்க ஆசைப்படுவீங்க, ஹைர நீங்க என்ன செய்வீங்க, வானாண்டு நினைப்பீங்க. வல்லாஹு யஅலமு, நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. வல்லாஹு யஅலமு, அல்லாஹு தஆலா அவன் சகலதையும் அறிந்தவன். வஅன்தும் லா தஅலமூன், நீங்கள் எதையுமே அறிய மாட்டீர்கள். எனவே இந்த சம்பவம் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்துல நாங்க அந்த 3 நிகழ்வையும் பார்த்தா வெளிப்பட ஒன்றாக இருக்குது, அது ஒரு தவறு மாதிரி விளங்குது. வெளிப்படைய பார்த்தா இது இப்படி நடக்க கூடாது, முறை இல்ல மாதிரி விளங்குது. ஆனா அல்லாஹ் தஆலா அதுல ஹைர வச்சிருக்கிறான். எனவே அந்த ரங்கங்களை அறிந்தவன் அல்லாஹ் தஆலா. ஏதாவது நடந்துட்டா அல்லாஹ் ஏதோ ஹைர வச்சிருப்பான். நாங்க செய்யறத முறையா செய்யணும், முறையா அணுகணும். அதை மீறி ஏதாவது நடத்திட்டா, ஒரு நோய் வந்துட்டாலோ, ஒரு லொஸ்ட் வந்துட்டாலோ, ஒரு விசாவுக்கு ட்ரை பண்ணோம் கிடைக்கலையா, அல்லது ஏதாவது ஒன்று நாங்க முறையாக நல்ல நோக்கத்துல நல்ல விதமாக முறையாக முயற்சி செய்யணும். அது நடக்கல இருந்தா அல்லாஹ் தஆலா இதுல ஹைர வச்சிருப்பான். சந்தோஷம். விஷயம் நடக்கல, ஆனா இவர் என்னவா இருக்கிறாரு, சந்தோஷமா இருக்கிறாரு. கிடைச்சிருச்சு, வழங்குச்சா, அப்ப அல்லாஹ் தஆலா இதுல ஹைர வச்சிருப்பான். இதுல ஹைர் இருக்கும். கிடைச்சோ கிடைக்கலையோ எந்த நிலைமை வந்தாலும் நாம அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்வுடைய விதிய கலாவை நம்பக்கூடியவர்களாகவும் இருப்போம் என்று இருந்தா வாழ்க்கையில டென்ஷன் இல்ல. வாழ்க்கையில டென்ஷன் இல்ல. ஒரு ஹதீஸ் இந்த இடத்துல ஞாபகப்படுத்தப்பட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஜபன் லி அம்ரில் முஃமின், மூமினுடைய விஷயம் விவகாரம் ஆச்சரியமாக இருக்குது. மூமினுடைய விஷயங்கள் காரியங்கள் ஆச்சரியமானதாக இருக்குது. வலைஸ ذلك لأحد إلا للمؤمن, இந்த விஷயம் மூமினுக்கே தவிர வேற யாருக்கும், ஈமான் உள்ளவருக்கே தவிர வேற யாருக்கும் ஏற்பட இயலாது. என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன் அஸாபத்துஹு தர்ரா, அவருக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் சபர, அவர் பொறுமை செய்வார், வஹுவ கைருன் லஹு, அது அவருக்கு கைராக இருக்கும். இந்த ஹதீஸ்ல என்ன சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மூமினுடைய நஷ்டமும் அவருக்கு லாபம்தான், லாபமும் லாபம்தான். அவருடைய லாஸ்டும் ப்ராஃபிட், ப்ராஃபிட்டும் ப்ராஃபிட். அவருடைய தோல்வியும் வெற்றி, வெற்றியும் வெற்றி. எல்லாமே அவருக்கு சக்சஸ் தான், எல்லாமே அவருக்கு ப்ராஃபிட் தான். எப்படி அது ஆகிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலைஸ ذلك لأحد إلا للمؤمن, உண்மையான ஈமானுடைய அல்லாஹ்வை நம்புகின்ற கலாவ கதிர அல்லாஹ்வுடைய விதியை நம்புகின்ற ஒருவருக்கு தான் இது கிடைக்கும். என்ன அது, இன் அஸாபத்துஹு தர்ரா, ஒரு கஷ்டம் வந்தால் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு கைர் என்று பொறுமையா இருப்பார், சபர. இந்த பொறுமையை கொண்டு அவர் என்ன செய்வாரு, ஃபஹுவ கைருன் லஹு, அவர் ஆகிரத்துல பெரிய அந்தஸ்து அடைஞ்சிருவார். பொறுமையை கொண்டு ஆகிரத்துல மட்டுமில்ல உலகத்திலே அல்லாஹ்வுடைய உதவியை அவர் பார்ப்பாரு. அடுத்து சொல்றாங்க, வைன் அஸாபத்துஹு ஸர்ரா, அவருக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்தா, வெற்றி கிடைச்சிருச்சு, பாஸ் ஆகிட்டாரு, விசா கிடைச்சிருச்சு, அல்லது ஏதோ ஒன்று நடந்துருச்சு, இப்ப அவரு ஹூண்டு நான் அப்படி செஞ்சுட்டேன், இப்படி ஆயிருச்சு, எனக்கு கிடைச்சிருச்சுன்னு பெருமை அடிச்சு கொண்டு செய்ய மாட்டாரு, சுத்த மாட்டாரு. ஷக்கர, அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, அல்லாஹ் எனக்கு தந்துட்டான், கிடைச்சிருச்சு, அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்வார், நன்றி செலுத்துவார். வஹுவ கைருன் லஹு, கிடைக்காட்டி கஷ்டம் வந்தால் பொறுமை செய்வாரு, பொறுமை அவருடைய அந்தஸ்தை கூட்டுது. கிடைச்சது அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யறாரு, ஷுக்ரின் மூலமாக அல்லாஹ் இடத்துல நெருக்கத்தை அந்தஸ்தை பெற்றுக்கொள்றார். எனவே அவருடைய எந்த நிலையும் அவருக்கு ஹைரை தவிர வேறு எதுவும் இல்லை. எல்லா நிலையிலையும் அவருக்கு வெற்றிதான், ஹைருதான், லாபம்தான். எனவே இந்த சம்பவத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் இன்னும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த சம்பவத்துல ஒரு முக்கியமான பாடம், அது அடுத்தவர்களுடைய விஷயத்துல நாம வெளிப்படைய பார்த்து நாங்க தீர்ப்பு செஞ்சிடக்கூடாது. ஒரு ஆளுடைய வெளிப்படைய பார்த்து அவர் தவறு செய்யறாரு, அவர் அப்படி, இவர் இப்படி, நான் கண்ணால கண்டேன், நான் காதால கேட்டேன் என்று தீர்ப்பு செஞ்சிட இயலாது. நாம தீர விசாரிக்காத வரைக்கும். உதாரணம் சொல்லுவாங்க, 2 பேர் போய் கொண்டிருந்தாங்களாம், மழை பெய்யுது, மழை பெய்யுது, மழை பெய்யுற நேரம் 2 பேரும் ஒதுங்கி நின்றாங்களாம். கடை மூடின, கடை மாதிரி ஒரு இடம் மூடி வச்சிருக்குது.
ஒதுங்கி நின்றா உள்ளுக்கு சத்தம் கேக்குது, கைய வெட்டு, காலை வெட்டு, இல்ல முதல்ல கழுத்தை வெட்டிட்டு கைய வெட்டு சத்தம் கேக்குது. இந்த 2 பேரும் பார்த்தாங்க, உள்ளுக்கு பெரிய ஒரு கொலை கேஸ் ஒண்ணு நடக்குது. உள்ளுக்கு என்ன நடக்குது? கொலை கேஸ் ஒண்ணு நடக்குது. சொல்லி பார்த்து போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி தடபடன் உள்ளுக்கு போய் பார்த்தா உள்ளுக்கு டெய்லரிங் டீச்சிங் நடக்குது. அவர் டீச் பண்றார், கைய வெட்டு, கழுத்தை வெட்டு, காலை வெட்டுன்னு சொல்றார். அப்ப காதால கேட்டு தீர்ப்பு செஞ்சா இப்படித்தான் இருக்கும். உள்ள நல்ல விஷயம் நடக்குது. என்ன நடக்குது? ஒரு கல்வி அறிவு போதிக்கப்படுகிறது. வெறும் காதால கேட்டா கொலை. கல்வி நல்ல விஷயத்தையும் கொலையாக்கிடுவாங்க. காது அவ்வளவுதான். இது எப்ப அவரே கேட்கிறாரு, 3வது ஆள் காதுல வந்து ஊதினா கொலைக்கு மேல் அது கங்கால் ஆக்கிடுவாங்க. எந்த ஒரு விஷயமும் என்னைய பத்தி ஒரு தவறா சொல்றாங்களா, நீங்க நேர்ல நேட்டு வாங்க பேசுங்க, சப்ஜெக்ட் கிளியரா, ஒரு பிரச்சனையும் இல்லை எங்க 2 பேருக்கு இடையில, சந்தோஷமா இருக்கும். இது அப்படி அல்ல. சம்பந்தப்பட்டவங்க 2 பேருக்கு இடையில நடுவுல உள்ளவங்க இருக்கிறாங்களே, இது சிலவங்க நலவு செய்யற நோக்கத்துல, சிலவங்க உதவி செய்யற நோக்கத்துல, சிலவங்க இறக்கத்துல, அதை எப்படி சொல்லணும்னு தெரியாது, எப்படி அணுகணும்னு தெரியாது, எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு தெரியாது, எதை யார்கிட்ட சொல்லணும் எதை யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தெரியாது, போட்டு அதை பெரிய ஒரு பூசலாக்கி விடுவான். அதனால இந்த சம்பவத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் பாக்குறாங்க கப்பலை உடைக்கிறாரு, தப்பு. மூசா அலைஹிஸ்ஸலாம் பாக்குறாங்க ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கொலை செய்யறாங்க, தப்பு. மூசா அலைஹிஸ்ஸலாம் பாக்குறாங்க அந்த ஊர்ல போய் தேவையில்லாம அந்த செவத்தை கட்டி கொண்டு இந்த வேலையை பார்த்து கொண்டிருக்கிறாங்க, தேவையில்லாத வேலை இது. வெளிப்பார்வைக்கு அப்படித்தான் விளங்குது. அதுக்கு பிறகுதான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, மூசாவே இங்கதான் உங்களுக்கு எனக்கு வித்தியாசம். இந்த எந்த விஷயத்தையும் நான் என்னுடைய இஷ்டப்படி செய்யல, அல்லாஹ்வுடைய ஆர்டர் படி செய்யறேன். அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டபடி செஞ்சேன். இப்ப ஒவ்வொன்றுக்கும் ரீசனை சொல்றாங்க, காரணம் இதுக்காக தான் இதை செய்தேன், இதுக்காக தான் இதை செய்தேன். பார்த்தா சுபஹானல்லாஹ், பெரிய கயிறுகள் நலவுகளுக்காக செஞ்சிருக்கிறாங்க. அதை செய்ய போய் பெரிய கயிறுகள் நடந்திருக்குது. அதனால வெளியில பார்த்து ஒருத்தரை நாங்க தீர்மானிக்க கூடாது. காதால கேட்பதும் கண்ணால பார்ப்பதும் போய் தீர விசாரித்து அறிவதே உண்மையானது. எனவே எந்த ஒரு விஷயமும் நானாவை பத்தி தம்பிட்டையோ, பார்ட்னரை பத்தி பார்ட்னர்கிட்டையோ, மாமாவை பத்தி மருமகன்ட்டையோ, மனைவியை பத்தி கூட்டாளிட்டையோ, யார்கிட்ட எது வந்தாலும் நாங்க அதை மனசுல வச்சுக்கொண்டு இவன் அப்படி இவன் இப்படி எனக்கு எதிரா அப்படி செய்யறான், எனக்கு எதிரா இப்படி போறான், என்னைய பத்தி அப்படி பேசியிருக்கிறான் என்று நாங்க மனசுல வச்சு கொண்டிருப்போம்டா விரோதமும் குரோதமும் வளர்ந்து கொண்டு போகும். ஷைத்தானுக்கு பெரிய ஒரு இடம் கிடைச்சு கொண்டு போகும். அது இல்லாம சப்ஜெக்ட நேரா நாங்க சம்பந்தப்பட்டவங்களோட பேசி கிளியர் பண்ணிக்கொள்ளோம்னு சொன்னா இன்றைக்குள்ள பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் எல்லாம் இல்லாம போகும். அப்ப இந்த சம்பவத்துல இது ஒரு பெரிய ஒரு பாடம் எங்களுக்கு புகட்டப்படுகிறது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயங்களை படிப்பினையாக பெற்று எங்களோட வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாக்கி கொள்றதுக்கு அருள் புரிவானாக. இன்றைய இந்த சம்பவத்துல முதலாவது விஷயம் இல்முடைய சிறப்பு உணர்த்தப்படுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தா கூட அவங்க இல்மு என்னைய விடவும் ஒரு விசேஷமான அறிவொத்தத்தை இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே என்ன செஞ்சாங்க, அதை படிக்கிறதுக்கு ஆசைப்பட்டாங்க. அதனால இல்ம படிக்கிறதுக்கு என்ன இல்ல, வயது எல்லை இல்லை, இப்பவும் நாங்க படிக்கலாம். ஒரு பூட்டு வியாபாரி, பூட்டு செய்யற பூட்டுகள், சாவி, கீ இவைகளை ரிப்பேர் செய்யற கீ வெட்டுகின்ற ஒருவர், அவர்கிட்ட ஒரு பெரியார் போய் கொடுத்தாங்க, என்கிட்ட இந்த பூட்டுகளும் இருக்குது சாவியும் இருக்குது, எந்த பூட்டு எந்த சாவிக்குன்னு விளங்குது இல்ல, எனக்கு செஞ்சுதாங்க. பட்டுன்னு எல்லாத்தையும் செக் பண்ணாரு. சில பூட்டுக்கு சாவிய வெட்டி என்ன செஞ்சாரு, பூட்டுடைய அளவை பார்த்து சாவிகளை புதுசு புதுசா கீ எல்லாம் வெட்டி கொடுத்தார். அவர் பார்த்துட்டு இவ்வளவு சுருக்க பட்டுன்னு இவ்வளவு அந்த சின்ன அந்த இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் எல்லாம் இவ்வளவு அழகா செஞ்சு கொடுக்கிறாரே அப்படின்னு அவரோட பேரு கஃபால். கஃபால்டா பூட்டு செய்யற ஆளுக்கு சொல்றது பேரு, அவரோட பட்ட பேரு. சொன்னாங்க, ஹல்லா இஸ்தஅமல்த ஹித்தத ஸஹ்னிக ஃபில் கிதாபி வ சுன்னah, உன்ட இவ்வளவு புத்திசாலித்தனம் இருக்குது, உன்ட திறமைய உன்ட கெட்டித்தனத்தை நீ இல்முக்காக குர்ஆனுக்காக ஹதீஸுக்காக உபயோகிக்க கூடாதான்னு சொன்னார். ஒரு வார்த்தை சொன்னார், இவ்வளவு திறமை இருக்குது, உன்ட திறமை சும்மா இரும்புல, உன்ட திறமை சும்மா இரும்புல யூஸ் ஆகுது, இதை கொண்டு போய் குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் நீ பாவிக்க கூடாதா. அவரு கேட்டாரு,
எனக்கு இல்ம படிக்க இயலுமா? ஏலும். 40 வயசு. அப்ப அதுக்கு பிறகு இல்ம படிக்க ஆரம்பிச்சு இமாம் கஃபால் அஷாஷி பெரிய ஒரு இமாமாக மாறி அவர்கள் பெரிய சட்டக்கலையுடைய கிரந்தங்கள் எழுதியிருக்கிறாங்க. எத்தனை வயசுல இல்ம படிக்க ஆரம்பிச்சாங்க? 40 வயசு. என்ன செஞ்சு கொண்டிருந்தாரு? ரோட்டோரத்துல பூட்டு செய்யறது, சாவி செய்யறது அவர் வேலை. சாவி வெட்டுறது, கீ வெட்டி கொடுக்கிறது. மனசு வச்சாங்க, அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த இல்முடைய விஷயத்துல நாங்க ஆசைப்படணும். அதுக்கு 2வது பாடம் இந்த சம்பவத்துல, இல்முக்காக நாங்க என்ன செய்யணும்? கஷ்டப்படணும். இல்முக்காக பிரயாணம் செய்யணும். இல்ம தேடி நாங்க போகணும். அந்த விஷயங்கள் சொல்லப்பட்டுச்சு. நம்ம அல்லாஹ் தஆலா அந்த விடயங்களை கருத்தில் எடுத்து எங்களோட வாழ்க்கையில எடுத்து நடக்கிறதுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம பேசிய கேட்ட விஷயங்களை கொண்டு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.